ஒரு அழகான குளத்தில் பல மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த குளத்துக்கு அருகில் ஒரு கொக்கு இருந்தது. அது மிகவும் புத்திசாலி போல நடித்தாலும் உள்ளத்தில் பேராசை கொண்டது. ஒருநாள் அது மீன்களிடம், இந்த குளம் விரைவில் வறண்டு போகப் போகிறது, நான் உங்களை பாதுகாப்பான பெரிய ஏரிக்கு கொண்டு போகிறேன் என்று பொய் சொன்னது. பயந்த மீன்கள் அதை நம்பின. கொக்கு தினமும் சில மீன்களை எடுத்து சென்று வழியிலேயே சாப்பிட்டு வந்தது. ஒருநாள் ஒரு புத்திசாலி நண்டு அந்த குளத்தில் வாழ்ந்தது. மீன்கள் குறைந்து வருவதை கவனித்த நண்டு கொக்கின் பேச்சில் சந்தேகம் கொண்டது. என்னையும் அந்த ஏரிக்கு கொண்டு போ என்று கொக்கிடம் கேட்டது. கொக்கு நண்டையும் தூக்கி சென்றபோது வழியில் எலும்புகள் கிடந்ததை நண்டு பார்த்தது. உடனே உண்மையை புரிந்த நண்டு தனது புத்தியை பயன்படுத்த முடிவு செய்தது. அது கொக்கிடம் அமைதியாக, என்னை கீழே இறக்காதே, நான் வழுக்கி விழுந்து விடுவேன், உன் கழுத்தை நன்றாக பிடித்துக் கொள்கிறேன் என்றது. பேராசை கொண்ட கொக்கு அதை கவனிக்கவில்லை. சரியான நேரம் வந்ததும் நண்டு தன் வலுவான கழாவால் கொக்கின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து நசுக்கியது. வலியில் அலறிய கொக்கு கீழே விழுந்தது. அனைவரும் நண்டின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள். அந்த நாளுக்குப் பிறகு குளத்தில் மீண்டும் அமைதி நிலவியது. நெறி: ஏமாற்றம் நீண்ட நாள் நிலைக்காது. புத்திசாலித்தனம் எப்போதும் தீமையை வெல்லும்.